உண்மையை டெய்லி வெல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, பிசாசானவன் என்ன தெரியுமாங்க பண்ணுவான்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசாசானவன் நம்மளை பயம்புறுத்துவான். ஆனால் பயம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், அதாவது நம்முடைய விசுவாசத்தை இழக்கிறோம். விசுவாசம் நம்மக்கிட்ட கம்மியாகிடுது. இவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு தரப்போறாரா? அவ்வளோதான் போல், அவருக்கே விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே ஆனால் வாக்கு கொடுக்குறாரு, ஆனால் எனக்கு அவர் செய்யவே இல்லையே. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே. இதுக்கு மேலே இந்த காரியம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளையில நம்ம பயந்துட்டு என்ன காரியம் பண்றோம்? விசுவாசத்தை விட்டுரும். ஆனா அழகா ஒரு வசனம் சொல்லப்படுது, ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமாங்க, நம்ம எவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவுதான் மழை போல ஒரு துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நம்ம யோபு போல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க நம்பும் போது நம்ம காரியங்களை அவர் மாற்றுவார். அதாவது 99% கிடையாது, 100% என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க சொல்லும் போது அந்த காரியத்தை அவர் அப்படியே வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஆசைப்படுறதே உங்களை ஆசைப்படாதாமே.